வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நாம டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பத்தி ரொம்பவே ஈஸியா தெரிஞ்சுப்பீங்க. நான் வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிக்க the following 4 steps நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டெப் நம்பர் 1 பாருங்க. divide the greater number by the smaller number. அதாவது ஸ்டெப் நம்பர் 1ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரிய நம்பரை சின்ன நம்பரால டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2 பாருங்க. by the remainder of division in step 1 divide the smaller number. அதாவது ஸ்டெப் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டெப் 1ல கிடைக்கிற ரிமைண்டரை வச்சு சின்ன நம்பரை டிவைட் பண்ணணும். அடுத்தது ஸ்டெப் 3 பாருங்க. by the remainder in step 2 divide the remainder obtained in step 1. ஸோ ஸ்டெப் 3ல என்ன கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டெப் 2ல இருக்கிற ரிமைண்டரை வச்சு ஸ்டெப் 1ல இருக்கிற ரிமைண்டரை டிவைட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 4 பாருங்க. continue in the same way till no remainder is left. The last divisor is the required HCF. ஸோ இதே ப்ராசஸர் ரிமைண்டர் 0ன்னு வர வரைக்கும் ப்ரொசீட் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கிற கடைசி டிவைசர் தான் HCF அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கும் ஸ்டெப்ஸாக பார்க்கும்போது, பட் டிவிஷன் மெத்தட் நம்ம எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிளஸ்டாக இருக்க போகுது. ஸோ வாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த HCF ஆஃப் 36 and 60. நம்ம இந்த HCF கண்டுபிடிக்கிறது வந்து யூசிங் டிவிஷன் மெத்தட்ல பண்ண போறோம். ஸோ அதுபடி பாருங்க. ஸ்டெப் நம்பர் 1 என்னது? ஃபர்ஸ்ட் பெரிய நம்பரை சின்ன நம்பரால டிவைட் பண்ணணும். ஸோ பெரிய நம்பருங்கிறது இந்த இடத்துல 60, சின்ன நம்பர் வந்து 36. ஸோ டிவைட் பண்ணுங்க. 36 1 times 36. ஸோ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 24 கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு குவேஷன்ட் வந்து 1 கிடைச்சிருக்கு, ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 24 கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டெப் நம்பர் 2 பண்ண போறோம். ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஸ்டெப் நம்பர் 1ல கிடைச்ச ரிமைண்டர் இருக்கு இல்லையா 24, இந்த நம்பரை சின்ன நம்பராக டிவைட் பண்ணணும். ஸோ 24 36 24ஆல டிவைட் பண்ணோம். இதுதான் நம்மளோட ஸ்டெப் நம்பர் 1. அதாவது கொடுத்துருக்க கிவன் சின்ன நம்பரை கிடைச்சிருக்க ரிமைண்டரோட நம்ம டிவைட் பண்றோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ நமக்கு வந்து குவேஷன் வந்து 1ன்னு கிடைக்குது. 1 times of 24 அண்ட் ரிமைண்டர் வந்து 12ன்னு கிடைக்குது இல்லையா? ஸோ இதையும் எழுதிக்கோங்க. குவேஷன் வந்து எனக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு, ரிமைண்டர் வந்து எனக்கு 12ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து தேர்ட் ஸ்டெப்க்கு வாங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க? ரிமைண்டர் ஆஃப் 2, அதாவது ஸ்டெப் 2ல கிடைச்ச ரிமைண்டரையும் divided by step 1ல கிடைச்ச ரிமைண்டர். கரெக்டா? ஸோ 24ங்கிற ரிமைண்டரை 12ங்கிற ரிமைண்டரால் நான் டிவைட் பண்ண போறேன். ஸோ 12 2s are 24. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சு. ஸோ குவேஷன் 2 கிடைக்குது, ரிமைண்டர் 0 கிடைச்சிருக்கு. ஸோ எந்த இடத்துல ரிமைண்டர் 0 கிடைச்சிருக்கோ அதோட டிவைசர் தான் என்னோட HCF. ஸோ எனக்கு இந்த இடத்துல HCF ஆஃப் 36 and 60யோட HCF வந்து 12 அப்படின்னு சொல்லி கன்வே பண்றேன். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சப்போஸ் புரியல, ஏதாவது குவைரிஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஐ வில் கிளாரிஃபை இட். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம்? 2 நம்பர்ஸ்ல டிவிஷன் மெத்தட் எப்படி ஒர்க் ஆன் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே 2 நம்பர்ஸ்க்கு மேலே கொடுத்தா எப்படி டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். So to find HCF more than 2 numbers, first find the HCF of any 2 of the given numbers. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது 2 நம்பர் எடுத்துட்டு அதோட HCF ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். and then find the HCF of third given number and the HCF is obtained. So first 2 நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? அந்த நம்பரை தேர்ட் நம்பரை வச்சு ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் திரும்ப HCF கண்டுபிடிக்கிறேன். ஒன்றும் இல்லை, 2ஆ இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். 2 நம்பர்ஸ் கொடுத்தா எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான். பட் 3 நம்பர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற கான்செப்ட் வந்து புரியும். ஸோ பாருங்க, ஃபைண்ட் த HCF ஆஃப் 18 24 and 32. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 18 and 24க்கு HCF கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 18 and 24க்கு எனக்கு HCF கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 பெரிய நம்பரை சின்ன நம்பரால் நான் டிவைட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 18 and 24க்கு எனக்கு என்ன கிடைக்குது? 18 1s are 18. ஸோ எனக்கு பேலன்ஸ் இந்த இடத்துல 6ன்னு கிடைக்குது. கரெக்டா? ஸோ குவேஷன் வந்து எனக்கு இந்த இடத்துல 1 அண்ட் ரிமைண்டர் வந்து இந்த இடத்துல 6. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? இங்கே கிடைச்ச ரிமைண்டரை வந்து வச்சு நான் வந்து சின்ன நம்பரை வந்து டிவைட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு 6 3s are 18 எனக்கு 0 கிடைச்சிருது. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல வந்து குவேஷன் வந்து எனக்கு என்ன கிடைக்குது? 3 அண்ட் ரிமைண்டர் வந்து எனக்கு 0 கிடைச்சிருது. ரிமைண்டர் 0 கிடைச்சதுன்னா அதோட டிவைசர் தான் நம்மளோட HCF இல்லையா? ஸோ HCF ஆஃப் 18 and 24 இஸ் எனக்கு கிடைச்ச 6.
ஆனா நமக்கு இன்னொரு நம்பர் 32ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப 3 ஸ்டெப்பா நான் என்ன பண்ணணும்னா, இந்த 6ன்ற HCF கிடைச்சது இல்லையா? இத வச்சு 32வ நான் டிவைட் பண்ணணும். ஓகே. அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, 30 கிடைக்குது. ஐ மீன் குவேஷன்ட் வந்துட்டு எனக்கு 5 கிடைக்குது. ரிமைண்டர் வந்து எனக்கு 2ன்னு கிடைக்குது. ஸோ எனக்கு ரிமைண்டர் 2 தான் கிடைச்சிருக்கு. இப்ப அகைன் நான் என்ன பண்றோம் அப்படின்னா, அகைன் இந்த 2ஆல 6 வந்து நான் டிவைட் பண்றேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு 2 3s ஆர் 6 0 கிடைச்சிடுது. தட் இஸ் குவேஷன்ட் வந்து எனக்கு 3 கிடைச்சாலும் ரிமைண்டர் வந்து எனக்கு 0 கிடைச்சிடுது. ஸோ HCF ஆஃப் திஸ் ஓவரால் 18, 24 and 32 is just 2. புரிஞ்சுதா? நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 18 அண்ட் 24க்கு HCF கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு 6 கிடைச்சிது. தென் தேர்ட் நம்பர் 32ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 6க்கும் 32க்கும் HCF கண்டுபிடிச்சேன். ஸோ அதில் எனக்கு கிடைச்ச HCF வந்து 2 தான். ஸோ 32க்கும் 6க்கும் HCF 2 கிடைச்சிருக்கிறதுனால ஓவராலாக 18, 24, 32 இது மூணுத்துக்குமே எனக்கு HCF வந்து 2 தான் அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கிவன் நம்பர்ஸ் 2 ஆர் அதுக்கு மேலே இருந்தாலும் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி HCF கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோல இன்னும் கிளியராகவே பார்த்துருக்கோம். இதே மாதிரி பிரைம் ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிக்க உங்க ரைட் சைடில் இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அதே காமன் டிவைசர் மெத்தட் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிக்க உங்க லெஃப்ட் சைடில் இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய மேத் கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.